கண்ணியமானவர்களே, அதே போன்று அபு உமைர் அனஸுடைய சகோதரர் அபு உமைர் என்ற ஒரு சிறிய சஹாபி இருந்தார்கள், சின்னவர். அவர் ஒரு பறவை வளர்த்தார், முறைப்படி அனுமதிக்கப்பட்ட முறைப்படி வளர்த்திருப்பார். கோட்டில் ஒரு செல்ல பறவை, அந்த அடையாளத்தில் வருகிறது கிளி போன்றுதான், சிகப்பு சொண்டுள்ள ஒரு பறவை என்பதாக வருகிறது. ஒரு கிளி என்று வைப்போம், அனுமதிக்கப்பட்ட முறைப்படி. நபி அவர்கள் கண்டு ஆமோதிப்பதாக இருந்தால் அனுமதிக்கப்பட்ட முறைப்படி சிறிய கூட்டுக்குள் அடைத்து போடாமல் விசாலமாக வளர்த்திருப்பார். அநியாயங்கள் செய்யாமல் நேரத்துக்கு தேடி போட்டு அழகாக வளர்த்திருப்பார். ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு போகிறார்கள். கவலையோடு இருக்கிறார். என்ன கவலை? அந்த கிளி செத்து விட்டது. சின்ன பிள்ளை தன்னுடைய செல்ல பறவை செத்ததற்காக கவலையோடு இருக்கிறது. ஜனாசா வீடுகளுக்கு ஆறுதல் சொல்ல போகாத நாம், ஜனாசா வீடுகளுக்கு கூட சலாம் கொடுத்து துவா செய்ய, இஸ்திக்பார் செய்ய, ஜனாசாவுக்கு துவா செய்ய, குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்ல, சுகம் விசாரிக்க போகாத அளவுக்கு நமக்கு தடைகள். நாம் அந்த அளவு வேலை பழு. பறவை ஒன்று செத்ததற்காக வேண்டி அந்த சிறுவனுடைய மனதில் இருக்கின்ற அந்த மனக்கவலையை போக்குகிறார்கள். என்ன? யா அபா உமைர் மா ஃபஅல நுகைர். அபு உமைரே, உங்களோட அந்த நுகைர், அந்த பறவையுடைய பேர், அந்த பறவைக்கு என்ன நடந்துச்சு? நீங்க வளர்த்த அந்த உதாரணம் கிளிக்கு என்ன நடந்துச்சு? அந்த சிறுவர் கதையை சொல்கிறார். இப்படித்தான் யார் சொல்ல, இப்படித்தான் செத்தது. பாருங்கள், ஒரு சின்ன பிள்ளை வளர்த்த செல்ல பறவை செத்ததற்காக இந்த பிள்ளை கவலையோடு இருக்கிறது. அந்த பிள்ளையை மகிழ்வூட்டுகிறார்கள், அந்த பிள்ளைக்கு மனதுக்கு ஆறுதல் அளிக்கிறார்கள். அந்த பிள்ளையுடைய சுபாவத்துக்கு அப்படியே தன்னுடைய அந்தஸ்தை மறந்து நபி அவர்கள் சிறுவர் போன்று அவருடைய பாணியிலே உரையாடுகிறார்கள். அவருக்கு பின்னால் அந்த கவலைகளிலிருந்து வெளிவருகிறார், தான் வளர்த்த பறவை செத்த அந்த துக்கத்திலிருந்து.